Please subscribe our channel. Click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு நம்ம ஆரி சம்பந்தமான டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் நம்ம பேஜ் ஃபாலோவர்ஸ் நிறைய விதவிதமான டவுட்ஸ் கேட்குறாங்க. என்ன மாதிரியான கிளாத் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான நீடில்ஸ் யூஸ் பண்ணலாம், பிகினர்ஸ்க்கு எதெல்லாம் ஓகே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இந்த வீடியோஸ் போடுறேன். ஆரி ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப மீகரான மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம அழகான ஒர்க் வந்து வீட்டில் பண்ணலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டு. நான் ஏற்கனவே பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் ஹவு டு ஃபிக்ஸ் ஆரி ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கணும். அது போக ஆரி நீடில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கிளாத்து, அது என்ன மாதிரியான கிளாத்தாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ஆரி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஆரி காட்டில் போடுவாங்க, ஆரி ஸ்டாண்டில் போடுவாங்க. வீட்டில் இருந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு சின்ன ப்ளவுசஸ் பண்ணி கொடுக்கணும், குறைஞ்ச ஆர்டர்ஸில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். லைக் ஒரு 10 ப்ளவுஸ் பண்ணி கொடுக்குறோம், 20 ப்ளவுஸ் பண்ணி கொடுக்குறோம்னா ஆரி ஸ்டாண்டிலே போட்டுக்கலாம். ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஆரி காட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. அதில் வந்து ஆரி ஸ்டாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இது காட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதை வந்து அந்த ப்ளவுஸையும் அந்த காட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் டியூரேஷன்ஸ் ரொம்ப எடுத்துக்கிறோம். மற்றபடி ஆரி ஸ்டாண்ட், இந்த விஷயத்தில் ஆரி ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஃபினிஷிங் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஸ்டாண்டில் வந்து ஒரு இடம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணணும், கிளாத்தை திரும்ப எடுத்து தேவையான இடத்துல திரும்ப ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி போடுற மாதிரி இருக்கும். பட் காட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே அட் அ டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதோட நெக்லேருந்து ஹேண்ட் பார்ட்லேருந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ்லேருந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபுல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் காட்டில் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு காட்டுக்கு ரெண்டுக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டு அன் எக்ஸ்டெண்ட் வந்து ஸ்டாண்டோட ப்ரைஸு 300 to 500 தான் வரும். பட் காட்டன் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் சார்ஜஸ் ஆஃப் 3000 to 5000 அந்த லெவலுக்கு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம சின்ன பிஸ்னஸாக பண்ணணும் அப்படிங்கும்போது ஸ்டாண்டை வச்சு நம்ம ட்ரை அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நீங்கள் காட் வேணும்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீடிலில் நிறைய விதமான நீடில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி துலிப் அப்படின்ற பிராண்ட் நீடில் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், துலிப்புன்னு போட்டிருக்கோம். இது நம்பர் 0.5 mm எடுத்துட்டிங்கனாலும் சரி, இல்லைன்னா 13 அப்படின்ற சைஸை நோட் பண்ணிட்டீங்கனாலும் சரி. ஸோ நார்மலாக இந்த ஜர்தோசி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு இது 11, 12, 13ன்ற சைஸையும், நார்மல் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு இதே துளிப்பில் நம்ம 24ன்ற சைஸையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரி எம்ப்ராய்டரி இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது, இது சென்னை அந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் வந்து எல்லா எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் விற்கிற கடைகள்லையும் இது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரே ரவுண்ட் ஷேப்பாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், இதில் வந்து அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்காது. ஜஸ்ட் நம்மளுடைய மெத்தடே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த எட்ஜில் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு சைஸுன்னு எதுவும் பர்டிகுலர் சைஸஸ் எதுவும் கிடையாது, நீங்களே பார்த்து எடுக்க வேண்டியதுதான். கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த நீடில் பார்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறது நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். அதே இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இதை வந்து ஜர்தோசி, பீட்ஸ், சீக்வன்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 நீடில்ஸ் தான், இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு இது வசதியாக இருந்துச்சுன்னா இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான நீடில் பெஸ்ட்டு சாய்ஸ். அடுத்து ஒரு சிலர் கேட்குறாங்க, க்ரோஷெட் நீடில் வச்சு ஆரி எம்ப்ராய்டரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக க்ரோஷெட் நீடில் வச்சு ஆரி எம்ப்ராய்டரி பண்ண முடியாது. என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த நீடிலில் வந்து இருக்கிற எட்ஜ் பார்ட் வந்து ரொம்ப மைனூட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய த்ரெட்டு வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும், எடுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான க்ரோஷெட்டில் பார்த்திங்கன்னா மீகர் சைஸில் கூட இதோட அந்த கொண்ட பார்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எட்ஜ் பார்ட் வந்து ரொம்ப பல்ஜாக இருக்கும். ஸோ க்ரோஷெட்டுக்குன்றது வேறு நீடில், சேம் துலிப் பிராண்டு தான், பட் வந்து சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஆரி நீடிலுக்கு வேறு சைஸு, க்ரோஷெட் நீடிலுக்கு வேறு சைஸு. இது பாருங்கள், இது 13 ஆரம்பிக்குது, 0.5 mm. இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து 1.5 mm போட்டிருக்கு. இதுலேயே 0 என்ன இருக்குது,
0 சைஸ் இது வந்து 1.3 mm. இன்னும் 0 சைஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து 0 சைஸ் 1.7 mm. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மீகரான சைஸு. இந்த சைஸோட கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்ஜாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆரி எம்ப்ராய்டரி பண்ண முடியாது. நீங்கள் கிளாத்துக்குள்ளே விட்டு இந்த கிளாத்துக்குள்ளே விட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும் போது இந்த பல்ஜான பார்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாத்தில் வந்து ஹோல்ஸ் தெரியும். ஆரி நீடில்னு சொல்லி செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இனிமேல் நீங்கள் கடைகளில் போய் வாங்க போயிருந்தீங்கன்னா க்ரோஷெட் நீடிலில் துளிப்புன்னு சொல்லி கொடுக்குறத நீங்கள் வாங்காதீங்க. அது 0, 1, 2, 3ன்ற சைஸ் ரேஞ்சஸில் வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், 0.5 mm, 0.4 mm இந்த ரெண்டு சைஸஸும் தான் ரொம்ப பெஸ்ட்டு சைஸ். இதை வந்து நீங்கள் ஜர்தோசி சி பீட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு 13 சைஸை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் த்ரெட் ஜுவல்லரி பண்ணுறது, த்ரெட் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு நீங்கள் 24 சைஸுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம த்ரெட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ த்ரெட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து இந்த ஆரி எம்ப்ராய்டரி பேசிக்காக பண்ணுறதுக்கு 3 to 4 வெரைட்டிஸ் த்ரெட்ஸ் இருந்தால் போதும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நார்மல் ஷூயிங் த்ரெட். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் தையல் நூல் தாங்க, இது வேறு ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நார்மல் தையல் நூல். அடுத்து நார்மல் மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட்டுனா உங்களுக்கு தெரியும், த்ரெட் ஜுவல்லரி பண்ணுற த்ரெட்டு தான், இது வேறு எதுவும் கிடையாது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்டு. இந்த மாதிரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற த்ரெட் வந்து ஜரி த்ரெட். இந்த ஜரி த்ரெட்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஜரியில் வந்து உள்ள நரம்பு வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்கும், நல்ல சாஃப்ட் ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்காது. ஸோ இந்த த்ரெட்டில் இந்த ஜரியிலே உள்ளே வர்ற லேயர் வந்து த்ரெட்டாக வர்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் வெரைட்டிஸ். இதுக்கு மேலே த்ரெட்ஸு வந்து நம்ம வேறு எதுவும் ஆரி எம்ப்ராய்டரிக்கு தேட தேவையில்லை. அடுத்த விஷயம் வந்து கிளாத் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா ஸ்டிச்சஸும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லா கிளாத்லேயுமே போடலாம். பட் ஸ்டார்டிங்கில் நான் வந்து நம்மளுடைய வீடியோஸை பார்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன கிளாத் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது பார்க்கல உங்களுக்கு நார்மல் பிளைன் கிளாத் மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு கிளாத் எதுன்னு கேட்டிங்கன்னா பாப்ளின். இது வந்து நார்மல் பாப்ளின் மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே பிளாக் தான், பட் இது வந்து லைனிங். இது லைனிங் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ப்ரைஸ் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்சஸ் கிடையாது. பட் நீங்கள் லைனிங்கில் யூஸ் பண்ணும்போது உள்ளேருந்து வெளியில் த்ரெட்டு வரையில், உள்ளேருந்து நீடில் வெளியில் வரையில் அந்த த்ரெட்டோடு சேர்ந்து வரும். அது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. அதனால லைனிங் கிளாத்தை விட பெஸ்ட்டு வந்து பாப்ளின் கிளாத் வந்து எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்குது. ஸோ நான் வந்து பிளாக்கு ஒயிட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தவிர நீங்கள் வேறு என்னெல்லாம் ஆரி எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டால், ஜர்தோசி நம்ம டெக்கரேட் பண்ணணும், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி, நம்மளுக்கு வந்திருக்கிற ஆர்டர்ஸோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி, நம்ம எவ்வளோக்கு கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சீக்வன்சஸ், இல்லை சுகர் பீடு, இல்லை ஹாஃப் பீடு, கர்தானா, சம்கி, ஜர்தோசி, தின் ஜர்தோசி, திக் ஜர்தோசி, அந்த மாதிரி இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெறும் த்ரெட் ஒர்க்கு, த்ரெட்லேயே பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு கிராண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது தவிர வேறு எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் ஆரி எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையானது இந்த மாதிரியான ஊசி. இது சென்னையில் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கலன்னா துளிப்பில் வந்து நம்பர் 13, நம்பர் 24 இந்த மாதிரியான ஊசி. அது போக இந்த மாதிரி நார்மலான காட்டன் தையல் நூல் ஷூயிங் த்ரெட்டு, இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, இது வந்து ஜரி த்ரெட்டு. இது போக இந்த மாதிரியான ஒரு பாப்ளின் கிளாத்து. இது எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டு வேணும். ஸ்டாண்டு வந்து 16 சைஸஸ் 18 சைஸஸ் வரும். இப்போ 18 சைஸஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் கிடையாது. ஸோ 16 சைஸஸ் ஃப்ரேம் வித் ஸ்டாண்ட் இது இருந்தாலே அழகான எம்ப்ராய்டரி நீங்கள் வீட்டில் இருந்து கற்றுக்கலாம். சின்ன ஒர்க்ஸ் போட்டு கொடுத்தீங்கனாலே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு பிஸ்னஸ் தான். லைக் இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஆரி எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் 500 ரூபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பெர் மந்த் வந்து நமக்கு ஒரு 10 ப்ளவுசஸ், அட்லீஸ்ட் ஒரு 5 ப்ளவுஸ் வந்தால் கூட நமக்கு வந்து அதில் 2500 நம்ம அதில் சாலிடாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஆரி சம்மந்தமான டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விடவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. Thanks for watching. Please don't forget to subscribe our channel. Thank you.